பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தமும் காத்து விழித்து தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் வல்லவராய் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான தெய்வமாய் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். கடந்த 8 மாதங்கள் முழுவதிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை பத்திரமாய் எங்களை பவ்வியமாய் காத்திருக்கிறார். எத்தனை அருமையானதாய் இருக்கிறது. நமக்கு வேண்டிய அத்தனை தேவைகளையும் தெய்வம் சந்தித்தார். நாம் எதிர்பாராத நேரத்தில் நமக்கு எதிர்பாராத அற்புதங்களை செய்து இன்ப அதிர்ச்சியை கொடுத்து எங்கள் இருதயங்களை பூரிப்பாக்கி இருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம தடுமாறின நேரம், நம் குறைவுபட்ட நேரம், நம் பலவீனம் அடைந்த நேரம், அந்த நேரங்களில் எல்லாம் நம்முடைய தகப்பன் நம்பக்கமாய் கடந்து வந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவனை அவனுடைய தகப்பன், தாய், ஒரு நண்பன், அவருடைய நெருங்கின அங்கே உறவுகள் அவனை தட்டி கொடுப்பது போல நம்மால் முடியாதென்ற அந்த நேரத்தில் எல்லாம் தேவன் எவ்வளவு அருமையாய் நம்மளை தட்டி கொடுத்து நம்மை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார். அவைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது எத்தனையோ கடினமான வழிகளை நாம் எப்படியெல்லாம் இதை கடந்து வந்தோம் என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு நாங்கள் யோசிக்கத்தக்கதாய் தேவன் பிரமிக்கத்தக்க பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அன்பு பிள்ளை, இந்த வருஷம் தொடங்கினது மிகவும் வேகமாய் ஓடி 8வது மாதத்தை நாம் இந்த நாளிலே முடித்து 9வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுக்கிற பாருங்க. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. 8ஆம் மாதத்தை நம்ம எப்படி கடந்தோடினோம் என்று தெரியாத அளவிற்கு அது வேகமாகவும் மிகவும் கடினமாகவும் இங்கே சென்றதை நாங்கள் அவதானிக்கிறோம். 9ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே நிற்கிற நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை இன்னும் அதிகமாய் ருசிக்க போகிறோம். இன்னும் அதிகமான பலத்தோடு அந்த காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மளுக்கு தைரியம் கொடுக்க போகிறார். நம்முடைய கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். நம்மை படைத்தவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆளப் போகிறார். அந்த தெய்வத்துடைய கிருபைகளை, அவருடைய இரக்கங்களை, அவருடைய மகிமையான சத்தியங்களை இன்னும் அதிகமாக இருதயத்தில் அங்கே பத்திரப்படுத்தி தேவ சமூகத்தில் பக்குவமாய் நாங்கள் காத்துக்கொள்கிற பொழுது நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை படைத்து இன்றைக்கு நம்மோடு கூட ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் நம்மை நடத்த போகிறார். எனவே இந்த நாளில் கூட அன்பு பிள்ளையே, மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட 9ஆம் மாதம் 1ஆம் தேதியில் உற்சாகமாய் மிகவும் ஆரவாரத்தோடு ஆட்பரிப்போடு கொண்டாட்டத்தோடு கர்த்தரை புகழ்ந்து பாடுவோமா, கர்த்தரை உயர்த்துவோமா, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அப்படி நாம் அவரை கனம் பண்ணி கொண்டு அவருடைய சத்தத்துக்கு நாம் செவிசாய்த்து அந்த வார்த்தையை எங்களுக்குள்ளே கொண்டு அதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிற பொழுது நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த நல்ல நாளிலே அன்பு பிள்ளைகளே, நாங்கள் தேவனிடத்திலிருந்து அந்த மகத்துவமான வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? இப்பொழுதும் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடி கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய் என்று தேவன் இங்கே உற்சாகமான ஒரு அழகான அருமை வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு நீ புறப்படுவாய் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே கூட என கண்பானவர்களே, நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய தெய்வம் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வரலாற்று பின்னணியை நாம் சற்று சிந்தனை செய்து பார்த்தால், இஸ்ரவேல் மக்கள் அங்கே மிகவும் செல்வ செழிப்போடு சந்தோஷமாய் வாழ்கிற ஒரு காலம். அப்பொழுது அவர்கள் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் தூரமாய் போகிற அந்த வேளையிலே எரேமியாங்கிற தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் ஒரு விடயத்தை அங்கே பகிர்ந்து கொள்கிறார். நான் உங்களுடைய மீறுதலின் நிமித்தம் 70 வருஷமாய் உங்களை பாபிலோனுக்கு அடிமையாய் நான் ஒப்புக் கொடுக்க போகிறேன். ஆனால் அந்த அடிமைத்தனம் மிகவும் கடுமையாய் கொடுமையாய் இருக்கும். ஆனால் ஆச்சரியமான ரீதியில் மகிமையான வழிகளிலே நான் மறுபடியும் நான் கட்டுவிப்பேன்,
நீ மறுபடி கட்டப்படுவாய். நீ புறப்பட்டு அந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து வெளியே வருவாய். நான் உன்னை மறுபடி உன்னில் மகிழுவேன் என்று சொல்லி அன்பு பிள்ளைகளை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு மனித வாழ்க்கையில் எவ்வளவான அடிமைத்தனங்கள் இருந்தாலும் சில அடிமைத்தனங்கள் நாமளே வாங்கிக் கொள்றதாய் இருக்கிறது. தேவன் நம்மளுக்கு அனுமதிப்பது அல்ல. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தம், அவரை தொழுது கொள்கிறதான அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை ஜீவனம் பண்ணும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் மாறாக இன்றைக்கு மனுக்குலமோ அவரை துன்பப்படுத்தி தூஷித்து துக்கப்படுத்தி அருவருக்கத்தக்க பாவ வழிகளுக்குள்ளும் அக்கிரமம் நிறைந்த பாதைகளுக்குள்ளும் மனிதன் தன் வாழ்வை இட்டு செல்கிறான். பிரியமான பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? அந்த நிலைகள் கடுமையானவைகள். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த கொடுமையான வழிகளில் இருந்து தேவன் மறுபடி எங்களை கொண்டு வந்து கட்டுவிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விமோசனத்தை உண்டாக்க விரும்புகிறார். அது மட்டுமல்ல, மனிதன் பலதரப்பட்ட காரியங்களை இன்றைக்கு தனக்கு தானே வருவித்துக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். எனவே அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய கல்வரி இரத்தத்தினாலே, இந்த கல்வரி இரத்தத்தின் மேன்மைக்குள்ளாய் நாங்கள் இருக்கிற பொழுது அந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரித்து நம்மை விடுவித்து மோட்ச வழிக்கு நேராய் நடத்த அது வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கிறது. ஒரு இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட ஒரு தூய்மை வாழ்வை வாழ்கிற மனிதனுக்கு தேவன் ஒரு கட்டுதலை கொடுக்க விரும்புகிறார். தேவ பிள்ளையாய் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை தேவன் சொல்ல, நான் மறுபடியும் உங்களை கட்டுவேன். தன் தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளையை எப்படி மறந்து போவாள்? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்ததான பாதைகள், நீ கண்டு கொண்டதான அனுபவங்கள், உன் வாழ்க்கையில் நம்பின நம்பிக்கைகள் இன்றைக்கு ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம். பிரியமான பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சின்னாவினமாக்கப்பட்டதா, சிதைந்து போயிருக்கலாம். நீ கவலைப்பட வேண்டாம். தேவன் மறுபடி நான் உங்களை கட்டுவிப்பேன் என்று சொன்னவர், நான் உன்னை கட்டுவேன் என்று சொன்னவர். தேவன் உன் வாழ்வை கட்டி கொடுப்பார். உன் சமாதானத்தை மறுபடி கட்டி கொடுப்பார். உன் வாழ்க்கை நீ தொலைத்து போட்ட அந்த சந்தோஷத்தை மறுபடி உனக்கு அவர் கட்டி கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் அங்கே நீ இழந்த நிம்மதியை தேவன் உனக்கு மறுபடி கட்டி கொடுப்பார். பயப்படாதிருங்கள். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்தை இழந்தார்கள், நிம்மதியை இழந்தார்கள், தொழுகையை மறந்தார்கள். மிகவும் அடிமைத்தனமான வாழ்க்கை, ஒரு நெருக்கமான வாழ்க்கை, என்ன செய்வதென்று அறியாத வாழ்க்கை, அங்கே சிறையிருப்பு, மிகவும் கடுமையான வேதனையோடு வாழ ஆரம்பித்தார்கள். அந்த நாளிலே தான் அவர்கள் ஆராதித்த தேவாலயம் உடைந்து சிதைந்து போனது. தேவன் அந்த ஆலயத்தை கட்டி கொடுப்பதற்கு தேவன் தம்முடைய ஆவியினால் ஏவப்பட்ட மனிதர்களை எழுப்புகிறார், தலைவர்களை எழுப்புகிறார், ராஜாவை எழுப்பினார். கோரேஸ் என்னும் ராஜாவுடைய ஆவியிலே தேவன் ஏவுதலை கொடுத்தார். மறுபடி அவனை கட்டி வைப்பதற்கு அனுப்பினார், பகுமதிகளை அனுப்புகிறார். இப்படியாய் தேவனுடைய செயல்கள் மகத்துவமானவைகள். உங்களுடைய ஊழிய பாதைகள் நொறுங்கி போனதோ, உடைந்து போனதோ, எல்லாம் சிதைந்து முற்றிலும் மறக்கப்பட்டு போனதோ, தேவன் மறுபடி கட்டி கொடுக்க, அவர் கட்டுவிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நிம்மதி இழந்து தனிமையிலே வேதனையோடு கண்ணீரோடு புலம்பலோடு காணப்படுகிறோமோ அப்பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் கேட்கும் வசனம் என்ன? என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது, எனக்கு சுகம் இல்லை. என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது, வேண்டினதான அன்பு எனக்கு கிடைப்பதில்லை. நான் உடைந்து போயிருக்கிறேன், நான் நொறுங்கி போயிருக்கிறேன். என் வேதனை நிறைந்த வாழ்வு எனக்கு மறுத்து போகிறது. நான் தற்கொலை செய்யலாம் என்று யோசிக்கிறேன். என் வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அநேகர் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்ட அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அநேக சம்பவங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். என் அன்பு பிள்ளையே, இந்த நாளிலும் என் தேவன் அற்புதமான காரியங்களை செய்து கூட வாழ்க்கையில் ஒரு விடியலை உண்டாக்குவார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை ஒரு நாளும் மறக்காதவர், ஒரு நாளும் வெறுக்காதவர், அப்படியே நீங்கள் கட்டெழுந்து போக விடாதவர். மறுபடியும் நான் உங்களை கட்டுவிப்பேன், நானே கட்டுவேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்களிக்கிறார்.
எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை எப்பவுமே நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடியலை கொடுப்பார். உங்களோட ஊழிய பாதையில் ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். உங்களோட தொழில் ஸ்தானங்களிலே தேவன் ஒரு மாற்றத்தை தருவார். உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். கரை சேர்க்க முடியாத பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கண்ணீரோடு இருக்கிற ஏழை விதவைகள் உண்டு. தேவன் அந்த கண்ணீரை துடைப்பார். தாயே, நீ பயப்பட வேண்டாம். உன் பிள்ளைகள் கரை சேரும். உன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகள் கிடைக்கும். உன் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு வந்து அவர்கள் ஒலிவமர கன்றுகளை போல ஒரு பெருக்கமுள்ள ஜீவியத்தை ஜீவிக்கும்படி அவர்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அன்பு தாயே, உன் விசுவாசமும் உன் நம்பிக்கையும் தோற்று போக வேண்டாம். உன் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது இப்படி பாடுகிறார். ஆண்டவரே, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, துருத்தியிலே கண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. என் கண்ணீருக்கு நீர் பதில் கொடுப்பீர் என்கிற நம்பிக்கையோடு தான் அப்படியாய் புகழ்ந்து அந்த பாடலை பாடுகிறார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்து உங்களை கனம் பண்ணி உங்களை காப்பாற்றி உங்களை விடுவித்து உங்களை சுகப்படுத்தி உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு இந்த 9ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உலகத்தில் எந்த பொல்லாங்குகள் நிறைந்த காரியங்கள் நடந்தாலும் ஆபத்துக்கள் சூழ்ந்தாலும் தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு தனித்துவமான பாதுகாப்பு உண்டு. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு மிகுந்த தைரியம், மிகுந்த சமாதானம், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டிவிப்பார். நீங்கள் அவரை கட்டுவதற்கு இடமளிக்க ஆயத்தமா? உங்களோட வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா? அவருக்கென்று தியாகம் பண்ணுவதற்கு நீங்கள் ஆயத்தமா? அவர் விரும்புகிற வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்க நீங்கள் இன்றைக்கு ஆயத்தமானால் அவர் உங்களை கட்டுவதற்கும் கட்டுவிப்பதற்கும் ஆயத்தம் உள்ள தெய்வமாக இருக்கிறார். எல்லாமே அழிந்து போய்விடும் என்று நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போயிருக்க இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுவேன். ஒரு சிறு குழந்தை பிறக்கும் பொழுது பிறந்த ஒரு சில நாட்களிலே ஒரு தாயார் அந்த பிள்ளை மிகவும் வேதனையால் துடித்து அழுகிற பொழுது வைத்தியரிடத்தில் கொண்டு போகிற பொழுது 26 வகையான வியாதிகள் அந்த குழந்தையுடைய சரீரத்தை போட்டு வதைத்தது. இந்த தாய் என்ன செய்வதற்கு அறியாமல் கண்ணீரோடு தேவாலயத்திற்கு அந்த பிள்ளை எடுத்துக் கொண்டு ஓடினார். ஒரு அற்புதமான சுகமளிக்கும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே இந்த தாய் நம்பிக்கையோடு போயிருந்தார்கள். என் பிள்ளையுடைய இந்த வியாதி 26 வகையான இந்த வியாதியிலிருந்து யார் விடுதலை கொடுப்பார்கள்? யாரை விடுவிக்க முடியும்? அப்படி என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட தெய்வமே சுகப்படுத்தும் என்று எல்லா பாரத்தையும் அவர்களிடத்திலே ஒப்படைத்தது. தாய் காத்திருந்தார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த நம்பிக்கையோடு தேவ மனிதன் சபிக்கும் பொழுது இந்த தாயுடைய நம்பிக்கை பலப்பட்டது. மறுபடி வைத்தியசாலைக்கு கொண்டு போனார்கள். அங்கே சோதித்த வைத்தியர்களிடத்தில் குழந்தையை காண்பித்தார்கள். எல்லாரும் கூடி ஆய்வு செய்தார்கள். அங்கே பல டெஸ்டுகளை செய்தார்கள். எல்லாரும் செய்து சொன்னார்கள், ஒரு நாள் தங்கி இருந்து நாங்கள் மறுபடியும் இன்னும் சில டெஸ்டுகளை செய்ய வேண்டும் இந்த குழந்தையை என்று சொல்லி சொன்னார்கள். இந்த தாய் அதை ஏற்றுக்கொண்டு அவள் அப்படியே நின்று அடுத்த நாள் அந்த பரிசோதனைகளை மேற்கொண்டார்கள். இறுதியிலே டாக்டர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த குழந்தையுடைய சதத்திலே ஒரு வியாதியையும் காணோமே, எப்படி இது நடந்தது? பொழுது தாய் சொன்னார், என் நம்பிக்கையினால் என்னை படைத்த கடவுளிடத்தில் நான் மன்றாடி கேட்டேன், இந்த குழந்தைக்கு சுகம் உண்டாயிற்று என்று சொல்லி மிகவும் கண்ணீரோடு இந்த வைத்தியர்களுக்கு சாட்சி பகர்ந்தார். இந்த குழந்தை ஜீவனை ஜீவிக்கவும் ஜீவனம் பண்ணவும் தேவன் அற்புதம் செய்தார். இந்த குழந்தையின் வாழ்வை கட்டி கொடுத்தார். இந்த தாயின் கண்ணீருக்கு ஒரு பதில் கொடுத்தார். இன்றைக்கும் அதே தெய்வம் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரோடு நீ சேர்த்துக் கொள்வார் என்று தாவீது ராஜா எத்தனை அருமையாய் பாடுகிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் உரிமைப்படாது. இன்றைக்கு குறைவான வழிகளுக்கூடாய் நடந்து செல்கிறீங்களா? ஒரு குறைச்சல் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த குறைவுகளில் உங்களை நிறைவாக்குற கடவுள் அந்த குறைவுகளிலே நிறைவாக்கி கொடுப்பதற்கென்று அற்புதத்தின் தெய்வமாய் உங்களோடு கூட இருக்கிறார். 9ஆம் மாதம் மிக உற்சாகமான மாதம், சந்தோஷமான மாதம், என் கட்டுக்கள் நீக்கப்பட்ட மாதம். என்னை என் தேவன் கட்டி எழுப்பி என்னை மகிமையாய்
பாருங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வாக்கியம் இப்படி சொல்கிறது: மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் கையிட்டு செய்கிற பலன்களை அவன் வர்த்திக்கும் பண்ணுவான். நம்முடைய அங்கே பயிர் வகைகளிலே பெரிதான ஒரு மாற்றம், நல்ல அறுவடைகளை தருவார். மிருக ஜீவன்களில் நல்ல பெருக்கங்களை தருவார். நம் கையிட்டு செய்கிற தொழில்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் இன்றைக்கும் அற்புதம் உள்ளவராக இருக்கிறார். அவரை நாங்கள் நம்புவோம். நம்முடைய கடற்கொள்ளை, கஷ்டங்கள், கண்ணீர்களுக்கு பதில் கொடுப்பதற்கு தேவனுக்கு இன்றைக்கும் வல்லமை உண்டு என்பதை நாங்கள் நம்புவோம். அவர் நமக்கு நன்மை செய்து நம்மளை கனம் பண்ணி காக்கவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பு பிள்ளையே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். இந்த காலை நேரத்திலே தேவ செய்தியை கேட்கிற பொழுது உங்களுக்கு ஒரு மகிமையான உற்சாகம் வரட்டும், மகிமையான ஒரு நம்பிக்கை உருவாகட்டும். உங்களோட வாழ்க்கையிலே தேவன் மகத்துவமான அற்புதங்களை செய்யட்டும். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்து கேட்டாலும், எந்த நிலையில் இருந்து கேட்டாலும், எந்த சூழ்நிலையின் நடுவில் இருந்து நீங்கள் கேட்டாலும், இதை நீங்கள் நம்புகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மறுபடியும் கட்டிவித்து தேவன் களிப்போடு புறப்பட செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை நம்புறீங்களா? நான் உங்களுக்கு ஆக மன்றாட போகிறேன். 9ஆம் மாசம் 1ஆம் தேதி ஒரு பெரிய விடுதலையில் நீங்கள் உயரத்தில் நிற்பவர்களை போன்று, கோபுரத்தில் உங்களை உட்கார வைப்பதை போன்று ஒரு மனதிலே தைரியம் கொள்ளுங்கள், பலனடையுங்கள். தேவன் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்யட்டும். நான் உங்களுக்காக மன்றாடட்டுமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டுக்கும், சமாதானம் பெருகட்டுக்கும். தனிமையின் பாதைகள், கண்ணீரின் வழிகள், கலக்கம் நிறைந்த ஒவ்வொரு இடங்களிலும் உடைய பிள்ளைகள் தோற்று போய், நான் உடைந்து போய், நொறுங்கி போய் இருக்கிறேன் என்று சொல்லி இவர்கள் புலம்புகிற பொழுது, என் தகப்பனே, இந்த வாக்கை அனுப்பி இந்த வாக்கினால் உயிர்ப்பித்தலை கொடும், நான் உங்களை மறுபடி கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொல்லி தைரியம் கொடுங்க சுவாமி. இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு குறைவுகள் நிறைவாகி அற்புதமாய், ஆச்சரியமாய் இவர்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் சமாதானமும் பெருகும்படி நான் சொல்லிக்கிறேன். என்னென்ன காரியத்திற்காய் வேண்டுதல் செய்தார்களோ, என்னென்ன காரியங்களுக்காய் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ, இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, ஒரு மாற்றம் நிகழ்வதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. மாமிசமான யாவரின் சுபத்தை கேட்கிற தேவன் ஒரு நன்மை செய்து இந்த பிள்ளைகளின் மகிழ்ச்சியும் சுவாமி நீங்களே கனம் பண்ணுங்க, இவங்களை காத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.